இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3, 6 மற்றும் 8 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்மொழி செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆட்டினை விளங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நனிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆணையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழி மரபினர் பிற இனத்தாரையும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்களினர்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.